இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 122 சிஎம்ஏசிஏ ஃபைனலில் இண்டிஏஎஸ் 32 ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கேட்ட கேள்வி. As part of staff welfare measures, Y Company Limited contracted to lend its employees sum of money at 5% per annum rate of interest. The amounts are to be repaid in 5 equal installments for principal along with interest. The market rate of interest is 10% per annum for comparable loans. Y lent 16 lakh to each employees on 1st January 2011. Following principles of recognition and measurement as laid down in Ind AS 109, you are required to record the entries for the year ended 31st December 2011 for the transaction and also compute the value of loan initially to be recognized and amortized cost of all subsequent years. For the purpose of calculation, following discounting factors at the rate of 10% per annum may be adopted. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாஃபுக்கு வந்து ஒய் கம்பெனி பார்ட் ஆஃப் ஸ்டாஃப் வெல்ஃபேர் மெசர்ஸ் ஒய் கம்பெனி லிமிடெட் வேஸ் கான்ட்ராக்ட் லெண்ட் கடன் கொடுக்குறாங்க. யாரு? ஒய் கம்பெனி லெண்ட் டு எம்ப்ளாயிஸ். அப்போ ஒய் கம்பெனிக்கு இது வந்து ஃபினான்சியல் அசெட்ஸ். ஏன் அது ஃபைனான்சியல் அசெட்ஸ் ஃபார் தட் கம்பெனி? பிகாஸ் அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க. அப்போ தட் இஸ் அ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் வந்து என்னங்க, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அமௌண்ட்ஸ் ஆர் டு பி ரீபேட் இன் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். 16 லட்சம் வந்து அவங்க ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும். அப்போ 14 லட்சம் வாங்கினாரா, 16 லட்சம் டிவைடட் பை 5. அப்போ ஈக்குவல் இன்ஸ்டால் 3,20,000 ரூபாய் எவ்ரி இயர் இவங்க வந்து என்ன செஞ்சணும், பே பண்ணணும் அப்படின்றது கன்சிடரேஷன். ஆனால் 5% இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்குறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் எவ்வளோ போயிட்டு இருக்குது? 5%. ஸோ பெனிஃபிட் வந்து யாருக்கு? எம்ப்ளாயிக்கு 5% பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் ஆஸ் பர் இண்டியஸ் 109 பிரகாரம் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ரெக்கார்ட் இன்க்ரீஸ் இன் திஸ். இப்போ 317 and 109 ரெகக்னேஷன் பார்த்து இனிஷியல் ரெகக்னேஷன் பிரசன்ட் வேல்யூ எப்படி நம்ம போடுறதுன்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மார்க்கெட் ரேட் வந்து 10 தான். அப்போ இஐஆர்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்? இஐஆர் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எடுத்துக்கணும். ஏன்னா லோனை பிரசன்ட் வேல்யூல ரெகக்னைஸ் பண்ணணும். டிஃபரன்ஸை வந்து ஸ்டாக் பெனிஃபிட்டாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா ஸ்டாக்கு தானே பெனிஃபிட். அப்போ எனக்கு எக்ஸ்பென்சஸ், நம்ம கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ். இப்போ கேஷ் ஃப்ளோ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வருடமும் 3,20,000 ரூபாய் அவங்களுக்கு என்ன செய்யுது? போகுது. யாருக்கு? நீங்க 3,20,000 ரூபாய். அப்போ ரியல் கேஷ் அவுட்ஃப்ளோ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? CFDEL அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். What do you mean by cash flow அப்படின்றாங்க. என்னங்க கேஷ் ஃப்ளோ? இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவான்னு கேட்டால் 16 lakh இவங்க கொடுத்துருக்குறாங்க, அது அவுட்ஃப்ளோ. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வருதா? ஆமாம், இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ நம்ம ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து ஃபேர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேர் வேல்யூ. அடுத்து வந்து டிஃபரன்ஸ். மூணாவது வந்து டிஃபரன்ஸ். நீங்க 10% சொல்றீங்க. அப்புறம் லோன் அமௌண்டேஷன் டேபிள். என்னங்க லோன் அமௌண்டேஷன் டேபிள். இது எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோம். ஆக்சுவலா சிஎஃப்டிஇஎல்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப கேஷ் ஃப்ளோ எவ்வளவு போயிருக்குது? 16 lakh நீங்க லோன் கொடுத்துக்கிறீங்க இல்லையா? சொல்றீங்க. அப்ப 3,20,000 ரூபாய் இப்ப உங்களுக்கு இன்ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். லோன் கொடுத்தீங்கன்னா வருஷம் வருஷம் 3,20,000 ரூபாய் வருது. அப்ப இது எப்படி சார் 80,000 வந்துச்சுன்னா 16 லேக்குக்கு 5% வட்டி வருது உங்களுக்கு இல்லையா? பிளஸ் ஒரு 3,20,000 ரூபாய். அப்ப 4 லட்சம். ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுங்க? 4 லட்சம். செகண்ட் இயர் எவ்வளவு கிடைக்குது? இப்போ எல்லா வருஷமும் 3,20,000 ரூபாய்.
அப்போ 384, 368, 352, 336 வந்துருச்சுங்களா? அப்போ இதெல்லாம் டைரெக்டாக கூட்டிடக்கூடாது. கூட்டிட்டு எவ்வளோ வரும்? கம்மியாக தான் வரும். பாருங்க, 4,03,84,000 ப்ளஸ் 3,68,000 ப்ளஸ் 3,52,000 ப்ளஸ் 3,36,000 18,40,000 வந்திருக்கும். அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னங்க, அப்போ வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னா இங்கே கால்குலேட்டர் தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 14,62,200 அவன் சொல்கிறான். பட் நான் அதை நம்பக்கூடாது. யூ ஷுட் டூ தட். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதை என்ன செய்யுங்க, போட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ எப்படி சார் நம்ம போடுறோன்னா, இங்கே தான் அவங்க கொடுத்துட்டானே வேல்யூ கொடுத்துருச்சு. ஸோ பெருக்கிற வேண்டியதான், ரொம்ப ஈஸி. என்னங்க, இப்போ 4 லட்சம் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஃபார் 10% கொடுத்துக்கிறான். 0.909, 0.8264, அடுத்தது 0.7513, 0.6830, 0.62 நாங்கள் கொடுத்துக்கிறோம். அப்படியே பெருக்குனா என்ன வரும்? 363,600, 317,337, 276,478 and 240,416. அடுத்தது 208,622. செக் பண்ணி பாருங்க. 363,600 ப்ளஸ் 317,337 ப்ளஸ் 276,478 ப்ளஸ் 240,416 ப்ளஸ் 208,622. இப்போ 14,06,200, 416, 622. இந்த தப்பா வருது. 3,600 ப்ளஸ் 317, 337 ப்ளஸ் 276, 478 ப்ளஸ் 240,416 ப்ளஸ் 208,622. ஸோ 14,06,453. ஸோ 14,06,453. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஒரு 272 வருது. இட்ஸ் ஓகே, தட் டசன்ட் ப்ராப்ளம் ஃபார் மீ. இது வந்து சில டைமில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதனால் அது பண்ணிக்கலாம். See, இப்போ வாட் இஸ் த ப்ராப்ளம் ரியலி வி ஹேவ் டு டூ தட் ஹியர். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் வேல்யூ இல்லையா? எவ்வளோங்க, 14,06,272 ரூபா தான். ஒருவேளை அங்கிருந்து வாங்கினா என்னங்க, இன்னைக்கு டிஸ்கவுண்ட் கார்டு 10% போட்டு வாங்கினா கூட நீங்கள் ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ தான் வருது? 14,06,453 ரூபா தான் வருது. ஆனால் நான் இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துக்கிற லோனு? 14 லட்சம் கொடுத்துக்கிறேன். அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 1,93,000. யாருக்கு பெனிஃபிட்டாக போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட்டாக போயிடுச்சு. ஓகே, தட் டசன்ட் ப்ராப்ளம். அப்போ ஸ்டாஃப் எக்ஸ்பென்சஸ் தான் அது. அப்போ அவங்களுக்கு பெனிஃபிட்னா எனக்கு எக்ஸ்பென்சஸ் தானே. அப்போ என்ன செய்ய சொல்கிறேன், இது வந்து ஃபினான்ஷியல் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாஃப் காஸ்ட் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் சொல்லுவேன். இது வந்து நான் எப்படி எழுத மாட்டேன் பாருங்க. ஃபினான்ஷியல் அசெட் அக்கௌண்ட் டேட்டா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஏன்னா 14 லட்சம் நான் கொடுத்துட்டேன். இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ 14,06,453 தான் எனக்கு வருது. மைனஸ் 1,93, 547. சரி, இது வந்து எனக்கு எக்ஸ்பென்சஸ் தான்.
ஃபர்ஸ்ட் நான் ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி இயர் அப்போ அந்த 5 இயர்ஸ்க்கு நான் வந்து ரைட் ஆஃப் பண்ணிக்கணும்னு கேட்டால் எஸ். எத்தனை வருஷத்துக்கு? 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ 5 இயர்ஸ்க்கு ரைட் ஆஃப் பண்ணி சார் எவ்ரி இயர் நான் எவ்வளோ ஃபினான்ஸ் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் தான் 1,14,06,000. இது லோன் அமௌண்டேஷன் பண்ணும்போது நம்ம ஃபேர் வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, லோன் அமௌண்டேஷன் பண்ணும்போது 14,06,453க்கு 10% போட்டால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 1,40,627. அப்போ திருப்பி எனக்கு என்னதான் ஃபினான்சியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு வந்துடும். நான் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன செய்வேன், ரெகனைஸ் பண்ணுவேன் இல்லைங்க. 1,40,645. ஏன்? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நான் ரெகனைஸ் பண்ணணும். சார் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நான் வந்து என்ன செய்யணும், அதையும் நான் வந்து அமௌண்டைஸ் பண்ணுறதுனால இது எக்ஸ்பென்சஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எனக்கு இது எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஹவு மச் அப்படின்னு தான் கேள்வி. அப்போ வந்து 1,93,547 வகுத்தல் 5. ஏன் சொன்னால் 5 இயர்ஸ் டிவைட் பை 5 டிவைட் பை 5. ஸோ 38,709. 38,709 நான் வந்து எங்கே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவேங்க, அதான் வந்துடும். ஸோ இப்போ டூ கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். கன்செஷன் லோன் கொடுத்தா மார்க்கெட் டிஃபரன்ஸ் ஆகும், லோன் ப்ரெசென்ட் ரெகக்னைஸ் பண்ணணும், சப்சிக்வெண்ட் இயர்ஸில் இயர் மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த கோர் கான்செப்ட் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு விஷயம். சார் டேபிள் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். அமௌண்டேஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற லோனு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எவ்வளோ போடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இன்ட்ரெஸ்ட் போடும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சில விஷயங்கள் தப்பு பண்ணிடுவோம். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் நம்ம போடும்போது எப்படி சார் 1,14,000னா ஓப்பனிங் பேலன்ஸு ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை நீங்கள் கழிச்சிடணும். அந்த லோன் அமௌண்டேஷன் போர்டில் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை கழிக்கணும். இப்போ கழிக்காமல் போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 14 லட்சம் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 10%க்கு இது வந்து ரீபேமெண்ட்டு, இதான் க்ளோசிங் பேலன்ஸ். திருப்பி இந்த க்ளோசிங் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். சரி இப்படி தான் போகணும். அப்போ நியூ வேல்யூ வந்து இவ்வளோ தான் வந்து நிற்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க ரீபேமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ க்ளோசிங் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும். அப்போ லோன் ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ தான். டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எம்ப்ளாய் பெனிஃபிட்டை ரெகக்னைஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான சார். தேங்க்யூ. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கன்செப்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் அப் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.